ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எதுவும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொரிச்ச எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சமாக, அதாவது கால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு முட்டையை ஆஃப் ஆயிலாக நான் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் ஆயிலாக பரட்டி வச்சுருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதாவது டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் இதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்லாம். இல்லை